ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேவதி அந்த மோட்டர் சுவிட்சை போட வராங்க. அப்போ நம்ம கார்த்திக் கரெக்டாக வந்து ரேவதியை காப்பாற்றிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சு மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க, அந்த மோட்டர் சுவிட்சில் யாரோ ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க அத்தை அப்படின்னு சொன்னதுமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, இதெல்லாம் யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ கார்த்திக் வந்து சந்திரகலாவை பார்த்து முறைக்கிறாங்க. மயில் சொல்றாங்க, தெரியல அத்தை, யாரோ நம்மளுக்கு வேண்டாதவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் கார்த்திக் ரொம்ப நன்றி சொல்றாங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ சிவனாண்டி சந்திரகலாக்கு கால் பண்றாங்க. என்ன சந்திரா, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ சந்திராக்கு செம்ம கோவம் வருது. ஆமா, இந்த டிரைவர் எல்லாத்தையும் வந்து சொதப்பி விட்டான், கரெக்டான நேரத்துல வந்து ரேவதியை சுவிட்ச் போட விடாம காப்பாத்திட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டிக்கு செம்மையா கடுப்பாயிடுது. அது எப்படி சந்திரா, இவங்களுக்கு ஒரு ஆபத்துனா கரெக்டா அந்த டிரைவர் வந்து காப்பாத்திடுறான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திர சொல்லாங்க, எனக்கே ஒண்ணுமே புரியலங்க, நான் கூட நினைச்சேன் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த டிரைவர் எல்லாத்தையுமே சொதப்பி விட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரிலாம் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக கோயில போயிட்டு சாமி கும்பிட போய்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சிவனாண்டி அவங்களோட சித்தப்பா எல்லாம் அல்ல கைங்கெல்லாம் வருதுங்க. அதுங்கெல்லாம் வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன சாமுண்டீஸ்வரி, போட்டிக்கு தயாராயிட்டீங்க போல அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்கிட்ட எல்லாம் நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, இந்த பாரு, இந்த போட்டியில கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க, ஏன்னா நீயா, நீலாம் இந்த போட்டியில வின் பண்ணுவேன்னு கனவு வேணா காணிட்டு இருக்கலாம், ஆனா அது ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டியோட சித்தப்பா சொல்றாங்க, அது எப்படி நீ சொல்லலாம், சிவனாண்டி மட்டும் இந்த போட்டியில வின் பண்ணிட்டானா நாங்க சொல்ற மாதிரி நீ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வாயை மூடு, ஓம் பேச்செல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டியோட சித்தப்பா சொல்றாங்க, அது எப்படிமா, போட்டின்னு வந்துட்டா எல்லாத்துலயுமே இறங்கி தானே ஆகணும், நாங்க சொல்ற மாதிரி நீங்க பண்ணிதான் ஆகணும், நாங்க மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டோம்னா நாங்க சொல்ற டாஸ்க்கை நீங்க முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டியோட சித்தப்பா சொல்றாங்க. அப்போ கார்த்திக் சொல்றாங்க, அப்படி என்னதான் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி மேடம், உங்க 4 பொண்ணையும் அப்படின்னு சொல்லும் போதே மயிலும் கார்த்திக்கு செம்மையா எகுறாங்க. அப்போ சிவனாண்டியோட சித்தப்பா சொல்றாங்க, இருங்கப்பா, நாங்க என்ன சொல்ல வரோன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, நாங்க மட்டும் போட்டியில ஜெயிச்சிட்டோம்னா உங்க 4 பொண்ணுங்களையும் எங்க வீட்டுக்கு முறவாசம் செய்யறதுக்கு நீங்க அமுச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, என் பொண்ணுங்களை உன் வீட்டுக்கு நாங்க முறவாசல் பண்ண அனுப்பிச்சு விடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க, ஆமா, போட்டியில ஜெயிக்க போறது நாங்க தானே, அதனாலதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கடுப்பாகுது. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்து செம்மையா அவங்க வாயடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது சரி, இப்போ நாங்க போட்டியில ஜெயிச்சிட்டோம்னா நாங்க சொல்ற மாதிரி நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாங்க. அதுக்கு சிவனாண்டியோட சித்தப்பா சொல்றாங்க, எங்க தரப்புக்கு நாங்க சொல்லிட்டோம், உங்க தரப்புக்கு அப்படி என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க, நாங்க மட்டும் போட்டியில ஜெயிச்சிட்டோம்னா நீயும் சிவனாண்டியும் எங்க வீட்டுக்கு முறவாசம் பண்றது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கு வேலைக்காரனாவும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சிவனாண்டியும் சிவனாண்டி சித்தப்பாவும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இங்க பாருடா, நம்ம சொன்ன மாதிரியே இதுங்களும் சொல்லுதுங்க, அதுக்கு என்ன பாப்போம் யாருதான் போட்டியில ஜெயிக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க ரொம்ப எல்லை மீறி போறீங்க, நீங்க பாருங்க, இந்த போட்டியில ஜெயிக்க போறது நான் தான், நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் நான் உங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சிவனாண்டி சித்தப்பாவும் சொல்றாங்க, அது சரி சாமுண்டீஸ்வரி, 4 பொண்ணுங்களையும் முறவாசம் பண்றதுக்கு ரெடியா இருக்க சொல்லி, ஏன்னா போட்டியில நாங்க தான் ஜெயிக்க போறோம், அவங்க வந்து எங்க வீட்டுக்கு முறவாசல் பண்றத நாங்க கண் கூட பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கார்த்தி மயிலும் பயங்கரமா கோவப்படுறாங்க. போட்டி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்க எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சவால் விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி மேலேயும் கார்த்தி மேலேயும் செம்ம கோவப்படுறாங்க. யாரடி வீட்டு வேலைக்காரனா வர வைக்க போறீங்க, ஏன் புருஷனையா வர வைக்க போறீங்க, இருங்க, இந்த போட்டியில நீங்க தான் தோக்க போறீங்க, நாங்க தான் ஜெயிக்க போறோம், என்ன நடக்குதுன்னு ஒரு கை பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா மனசுல பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. பாத்தீங்களா மாப்பிள்ள, எப்படி சவால் விட்டுட்டு போறாங்கன்னு, நம்ம விடக்கூடாது, இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கரமா பேசிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம கார்த்திக் மயில் இவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியை தோக்கவே விட மாட்டாங்க. கடைசியில சிவனாண்டி சித்தப்பாவும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வேலைக்காரனா வர போறாங்க. அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.